ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சத்தத்தை கேட்டிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்ததுக்கப்புறமா இது அடுப்பில் இப்போ ஒரு குண்டானில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு போட்டு வேக விட்டுடலாம். ஃபுல்லாக வேக விட்டுற வேண்டாம், ஒரு 80% வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு கை நிறைய வெள்ளை அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். க்ளீனாக அந்த தண்ணி க்ளீனாக ஆகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வேணும்னா இதில் கை வச்சு இப்படி அழுத்தி மீதி இருக்க எக்ஸஸாக இருக்க தண்ணியை கூட நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ முழுசாக இருக்குது. இது நல்லா நம்ம பிசையும் போது ஒரு ரவை பதத்துக்கு வரும். அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப பிசைன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. நல்லா எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கத்தி வச்சு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணதும் கூட விழுது பாருங்கள். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷரில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் இதுக்கான ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கினேன். அதுக்கான அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஈவனாக கட்டாயி வந்துருச்சு. இதை இப்போது நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்த அந்த அவளோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடி நறுக்கினது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஆரிகேனோலாம் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா போடலனாலும் பிரச்சனை இல்லை. அது கூட சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வரணும். நல்லா அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த டேஸ்ட் சாப்பிடும்போது ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நான் சிலிண்டர் ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வடை ஷேப்பில் கூட தட்டிக்கலாம், பால் ஷேப்பில் தட்டிக்கலாம், கோன் ஷேப்பில் தட்டிக்கலாம். அது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இந்த ஷேப்பில் தட்டி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கிண்டி விட ஆரம்பிக்காதீங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிங்க. நீங்கள் போட்டதுமே கிளற ஆரம்பிச்சிங்கன்னா அதோட ஷேப் மாறும். அது இல்லாமல் கொஞ்சம் உதிர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட ஆரம்பிங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா வெந்து வரும். வேகமாக வச்சிட்டிங்கன்னா வெளியில் டக்குன்னு கலர் மாறும், பட் உள்ளே வேகாது. பாருங்கள், நம்மளோட ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா உருளைக்கிழங்கும் அவளும் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.